விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு #விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஜெயிலர் 2வது பாகத்தோட ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஜெயிலர் 2வது பாகத்தோட ஆடியோ ரைட்ஸ் வந்து எவ்வளவு கோடிக்கு வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து வந்து படத்துக்கான ஷூட்டிங் வந்து எப்போ வந்து ஆரம்பிக்க போகிறது, அதுக்கப்புறம் படத்தை வந்து எப்போ ரிலீஸ் பண்ண சன் டிவி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அடுத்தடுத்த அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. சமீபத்தில் தான் ஜெயிலர் 2வது பாகத்தோட அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக சன் டிவி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதை வந்து ரசிகர்கள் செமையாக வந்து கொண்டாடினாங்க. இப்போ என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா வந்து அஃபிஷியலாக ஜெயிலர் 2வது பாகத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது. அதுக்குள்ளே வந்து அனிருத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேலரியை வந்து ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய சேலரினா மிகப்பெரிய சேலரி இது வரைக்கும் வந்து அனிருத்துக்கு கொடுக்காத அளவுக்கு மிகப்பெரிய சேலரி வந்து அனிருத் அவர்கள் வந்து ஜெயிலர் 2வது பாகத்தை வாங்கியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2வது பாகத்தோட ஆடியோ ரைட்ஸ் வந்து பல கோடி ரூபாய்க்கு இப்போ வந்து விற்பனை வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஏப்ரல் மாதம் இறுதியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவதற்கான பிளானில் வந்து படக்குழு வந்து இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு. இதுக்கான செட் ஒர்க்கும் வந்து போய் கொண்டு இருக்கு. ஸோ படத்தை வந்து அடுத்த வருடம் வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் வந்து இருக்காங்களாம். ஸோ இதனால் வந்து ஜெயிலர் திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வெளியாகி ரசிகர்களுக்கு விஷயப்படுத்தி இருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?